ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குடுவை சுரக்காய். இந்த சுரக்காயில் நான் ஒரு சிம்பிள் சாம்பார் தான் அங்கே வைக்க போகிறேன். இந்த சுரக்காய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 10 ரூபா தாங்க. விவசாயிக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா 40 ரூபான்னு கடைகளில் தராங்க சென்னையில். இப்போ நம்ம பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 5 பேர் அளவு சாப்பிடலாம். நான் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, 5 பல் வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு சின்ன சைஸில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபைனலாக அந்த பருப்பு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மிளகாய் தூள் சேர்த்துக்குவேன். எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம போட்டு அரிஞ்சு போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து தான் வேக வச்சுருக்குறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகி வெந்துடும். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில்லே வெந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாம்பார். அதாவது கூட்டு மாதிரியே இது கிரேவி இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நீர் காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.